மகிழ்ச்சி என்பது இருப்பதில் நிறைவு பெறுவதே, ரெக்கை கட்டி பறப்பதே. பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் பிலாய் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. எனக்கு சேஷாத்திரி மேல ரொம்ப பிரியம் உண்டு. அதனாலதான் அவர் சொன்ன அத்தனையும் நான் குறிப்பெடுத்தேன். பறக்கிற கரப்பாம்பூச்சி தான் தப்பிக்கும் அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். யாரெல்லாம் கிடைத்ததில் மகிழ்கிறார்களோ அவர்கள் அகலக்கால் வைக்க மாட்டார்கள். நீங்க சினிமாவில் இப்ப ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அப்பா வேஷம் கொடுக்குறாங்க, அது பல பேருக்கு வைத்திருச்சல இருக்கு, அது வேற விஷயம். இப்ப இங்கேயே கூட கலெக்டர் மேடம் வந்து நீங்க ரஜினி சாரோட நடிச்சீங்க அப்படின்னா அதுல அவங்க மட்டும்தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலானவங்க வந்து ஸ்ரேயாவுக்கு அப்பான்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரேயாவுக்கு அப்பாவா நான் வந்ததுல பலருக்கு வருத்தம். இவனெல்லாம் ஸ்ரேயா பக்கத்துல போய் நின்றுருக்கானேன்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நான் வந்து அதுல ஏதோ பரவாயில்லன்னு விட்டுட்டா தேவையில்லை. எனக்குள்ள நான் கேரக்டர் ரோல் பண்றேன், கதாநாயக ரோல் பண்றேன்னு நினைச்சிட்டேன்னு வைங்க, நினைக்க மாட்டேன், நினைச்சிட்டேன்னு வைங்க. உங்களை மாதிரி 4 பேர் தட்டேத்தி விட்டாங்க, சேஷாத்திரி மாதிரி பறக்கணும் சார், நீங்க நல்லா பறங்க, உங்களுக்கு நிறைய நடிப்பு வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, என் நிலைமை என்ன ஆகும்? உள்ளதும் கெட்டு போகும். நிறைய சினிமா நடிகர்கள் சாவித்திரியிலிருந்து சந்திரபாபு வரைக்கும் நடிகர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே தயாரிப்பாளர் ஆனாங்க. நடிகர் என்பது ஒரு ரோல், ஆனா தயாரிப்பாளர் ஆகி ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. மாடி வீட்டு ஏழைன்னு சந்திரபாபு படம் எடுத்தார், பிராப்தம்னு சாவித்திரி படம் எடுத்தாங்க. அவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. இருப்பதில் மகிழாத எல்லாரும் இல்லாததற்காக சிரமப்படுகிற நேரத்திலே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். அதுதான் உண்மை. எது இருக்கிறதோ அதுல சந்தோஷமாயிரு. பிரத்யூஷாவா ஒரு நடிகை, இந்த ஏரியால எல்லாம் அவங்க ரொம்ப பாப்புலர், ஹிந்தி நடிகை. அந்த நடிகையினுடைய தற்கொலைக்கு என்ன காரணம்னா விரும்பிய எந்த ரோலும் அவங்களுக்கு கிடைக்கலையா. இப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம இளைஞர்களிடம் ஏன் வருகிறது? இது வராமல் இருப்பதற்கு ஆன்மீகம் உதவியது, அறநெறி உதவியது, நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்தாக்கள் உதவினார்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம். நான் மட்டும் சார், குடும்பங்களை ஏன் பிரச்சனை வருது? கணவன் சம்பாதிக்கிறார், வீட்டம்மா பேசாம இருந்தது ஒரு காலம், சண்டை சச்சரவு வரும், ஆனால் அமைதி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நானும் பெரிய ஆள் ஆகணும், நீயும் பெரிய ஆள் ஆகணும், நெருக்கடி வருகிறது. அதையே மறந்துடுறோம். இன்னும் ஒரு விஷயங்க ரொம்ப முக்கியமானது. நானும் பாரதி மேடமும் சமீபத்தில் பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்கே இந்த ஆட்டிசம் குழந்தைகளை பற்றி அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு டீச்சரை பார்த்தோம். இப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, ஆட்டிசம் இப்போ ரொம்ப பெருகிக்கிட்டு வருது, நம்ம நாடு முழுக்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே இருக்குன்னு நாங்கள் ஒரு சர்வே பண்ணோம். எங்கே அதிகம் இருக்குது தெரியுங்களா? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கணவனும் மனைவியுமா வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தான் இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஆட்டிசம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னோம். இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 24 மணி நேரமும் பறந்து மாடி மனை வாங்கலாம், ஆனால் பிள்ளைக்கு நெருக்கடி வருகிறது. அதோட அவங்க அடிஷனலா ஒரு தகவல் சொன்னாங்க, இந்த ஆட்டிசம் இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறது, அது நாடோடிகளாக வாழ்கிற நரிக்குறவ சமூகம் அப்படின்னு. அதனால எல்லாரும் நீங்க நாடோடியா போயிருங்க, நரிக்குறவனா போயிருங்க நான் சொல்லல. ஏன்னா அந்த அம்மா வந்து அப்படித்தான் ஆரம்பிக்கும். பறக்கணும் என்று ஆசைப்படுவது ரொம்ப நல்லது தான். அவங்க சொல்றபடி பறக்கணும்னா ரெக்கை வேண்டும். ரெக்கை நீங்களாக உருவாக்கி கொள்கிறீர்களா அல்லது வேறு யாராவது கட்டி விடுகிறார்களா? தனக்குள்ளேயே இருக்கிற உற்சாகம், லட்சியம் என்பது ஒரு வகை இறக்கை. ஆனால் மற்றவங்க கூடி மட்டையை கட்டுறதுன்னு நம்ம ஊர்ல அதுக்கு பேரு. மாப்பிள்ள நீ பெரிய ஆள்றா, டேய் நீ சென்னைக்கு போனேன்னா நீ தாண்டா அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை எக்மோர்ல இறக்கி விட்டுருக்காங்க தெரியுமா? உண்மையா அது? எத்தனை பேரை இறக்கி விட்டுருக்காங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தரையில் இருக்கிற வரை விழுந்தால் சேதம் குறைவு, பறந்த பிறகு விழுந்தால் ஏறுற எல்லா விமானமும் இறங்கும்ன்ற நம்பிக்கையில ஏறுது. அப்புறம் அப்படி இறங்கும்ன்ற நம்பிக்கை இருந்தா எதுக்காக ஒரு அம்மா முன்னாடி நின்று ஒருவேளை இது கடலில் விழுந்தால் இதை வைத்து தப்பியுங்கள் ஏன் சொல்லுது? எவனாவது அபசகுணமா பேசுவானா? பிளேன் கிளம்பு முன்னாடி நீங்க எத்தனை தடவை போயிருந்தாலும் இதை பார்த்துக்கங்க, சீட்டுக்கு அடியில ஒரு பெல்ட் இருக்கு, அதை எடுத்து மாட்டி ஊதுங்கன்றான். நமக்கே பயமா இருக்கு, இறங்கி நேரம் அங்கிருந்து எப்படிடா ஊதுறது? எதுக்காக சொல்றாங்க? MH370 ஒரு விமானம், மலேசியன் ஏர்லைன்ஸ் எங்க போச்சு? பறந்துச்சு,
எத்தனை சயின்ஸ் இருக்கியா செவ்வாய் கிரகத்துல நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். MH370 எங்க போச்சுன்னா அமெரிக்காவுக்கே தெரியலன்றான். அப்படின்னா பறக்கணும் என்ற ஆசை இருக்கும்போது கற்றுக்கொண்டு படிப்படியா முன்னேறணும். இந்த வாழ்க்கையில் ஓவர் நைட் செலிபிரிட்டி என்பது ஒரு நாளும் முன்னேற்றத்தை தராது. படிப்படியாக படிப்படியாக வர வேண்டும். நான் லைம் லைட்ல இருக்கணும், எப்பவும் என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும்ன்றது அரசியல் சிந்தனை. மர்லின் மன்றோல இருந்து சில்க் சுமிதா வரைக்கும் லைம் லைட்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்ட யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. எப்படி இருந்தாலும் உறங்க போகும்போது உங்களுக்கு நிம்மதி வேண்டும். உங்க வீட்டில் இருக்கிற மனைவி முகத்தை, பிள்ளைகள் முகத்தை பார்த்து ஒரு நிமிடம் சிரிக்கணும். அப்பா படுத்தாச்சு, தூக்கம் வந்துருச்சுன்னு இந்த நினைக்கும் முன்னாடி தூங்கணும். காலையில கவலை இல்லாமல் எழுந்து ஆசைகளோட பல்லு வளர்க்கணும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே. நானே இந்த நிம்மதியை எது தரும்? ஆசைகளற்ற வாழ்க்கை. பக்கத்துல தான் இருக்கும் பாட்னா. அங்கதான் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பங்களுக்கு காரணம். முன்னேற வேண்டும் என்ற இதற்கு தடை இல்லை நாங்கள் சொல்வது. ஆனால் எது கிடைத்தாலும் மகிழுங்கள், எது நடந்தாலும் சந்தோஷமாக இருங்கள். இதைத்தான் கீதாச்சாரம் சொன்னது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நீ எதை சேர்த்தாலும் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஏன் இப்படி அலையிற? ஏன் இப்படி பறக்கிற? பறக்கிற வாழ்க்கையை விட்டு விட்டு இருந்து சுவைக்கிற வாழ்க்கை. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மக்கள் செல்ஃபி எடுக்கிறாங்களே, ஓடி ஓடி ஒரு செல்ஃபியாவது பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? பார்த்து ரசிப்பதில்லை. அந்த நேரத்தில் மகிழ்ச்சிக்காக எடுக்கிறோம், மகிழ்ச்சி என்று நம்பி எடுக்கிறோம். ஆனால் அதில் மகிழ்ச்சி இல்லை. இருக்கிற சூழலை ரசிங்க. எங்க போனாலும் ஆட்களை பார்த்து பேசுங்க, முகத்தை பார்த்து சிரிங்க, பிள்ளைகளோட விளையாடுங்க. இந்த பிள்ளை இப்படி திரும்பினா செல்ஃபி எடுக்கிறது, இப்படி திரும்பினா செல்ஃபி எடுக்கிறது, உடனே அது டிபியில போட்டுருது. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையை, உணவை ரசியுங்கள், உணர்வுகளை ரசியுங்கள், குடும்பத்தை ரசியுங்கள். வாழ்க்கை என்பது அபூர்வமான கொடை. அதில் நாம் தேடிக்கொண்டே போய் ஒரு இடத்திலும் செட்டில் ஆகாம, ஒரு வரியில சொல்லுவாங்க, பலம் மர கண்ட தச்சன் ஒரு இடத்திலையும் அமைதியாக மாட்டான் என்று. இதுதான் தேடலின் விளைவு. அது நமக்கு தேவையில்லை. இறைவன் கொடுப்பதை வாங்கி மகிழ்வோம். அதைத்தான் கல்யாண மாலை செய்கிறது. இதை 3 லட்சம் திருமணமாக நடத்தியவர்கள் இவர்கள் அல்ல, அது இறைவனின் கட்டளை. அதனால் தான் பெற்றவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி பிலாய் தமிழ் சங்கத்துக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, பறப்பதை விட இருப்பதில் மகிழ்வதே சிறந்தது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமா முடிச்சுட்டார். ரொம்ப அருமையா அந்த கட்சியை எங்க கொண்டாந்து நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி வச்சுக்கிட்டார். இந்த கட்சிக்கு இப்போ ரொம்ப பெரிய நெருக்கடியை வேற கொடுத்துருக்காரு. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அப்படி. இதையெல்லாம் மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ பாவம் பாரதி பாஸ்கர் வாங்க. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, பேச்சரங்கத்திலே இடம்பெற்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கமெல்லாம் நிரம்பி இருக்கின்ற தமிழ் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய கல்யாண மாலை மோகன் சார் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, தமிழகத்திலிருந்து நீங்கள் பிரிந்து வந்திருக்கலாம், ஆனால் உங்களிடமிருந்து தமிழகத்தை பிரித்துவிட முடியாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அரங்கத்திலே இருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேலே மேலே பறக்க துடிக்கிற மனித முயற்சியினுடைய மாண்பை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் உண்மையிலேயே இந்த பிலாய் தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய நன்றியை இங்கே பதிவு செய்கின்றேன். 10 வருஷத்துக்கு மேல திரு ராஜா அவர்களோட நான் பட்டிமன்றங்களில் பேசிக்கிட்டு வரேன். ஆனாலும் பாருங்களேன், இன்னைக்கு தான் அவரை பத்தி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. சில பேரை சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது, இவருக்கு அது தெரியல. சின்ன வயசுல அப்பாட்ட வாங்கின அடியினுடைய காயம் மறையாது இருக்கிற ஒரு நபரிடம் அந்த வார்த்தை இவர் அறிமுகப்படுத்தின உடனே பொங்கி எழுந்துட்டார். எருமையா? நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொன்னீங்க. ரொம்ப கோச்சிக்காதீங்க ராஜா சார், பரவாயில்ல. அவர் சொல்றாரு,
பிளேன் வந்து மேலே போகும்போது கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது? ஏர் ஹோஸ்டஸ் அம்மா வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, பிளேன் கூட பறக்கும்போது கீழே விழுந்துரும்னாரு. நீங்கள் பிலாய்க்கு மாட்டு வண்டியில் தானே அப்போ வந்திருக்கணும். இன்னும் அப்படியே இருந்துட்டு மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு மாட்டு வண்டியில் ஜிங்கிலாரன்னு பயணம் செய்ய வேண்டியது தானே. சேஷாத்ரி பேச்சாளராக ஆசைப்படலாம், நடுவராக ஆசைப்படக்கூடாது. ஏன் ஆசைப்படக்கூடாது? ஏன் ஆசைப்படக்கூடாது? இன்னைக்கே நடுவராகணும்னு சேஷாத்ரி நினைத்தால் அது தவறு. ஆனால் என்றோ ஒரு நாள் இந்த அரியாசனத்தில் நானும் அமர வேண்டும் என்று சேஷாத்ரி கனவு காணுவதில் என்ன தப்பு? எனக்கு ராஜா சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் பேசுற மாதிரியே வாழ்வார், வாழற மாதிரியே பேசுவார். இவர் நிறைய இதுல எழுதியிருக்காரு, நீங்க படிச்சிருப்பீங்க. முதல்ல 10 வருஷம் பட்டிமன்றத்துக்கு சபாஷ் பார்ட்டியா அவர் இருந்தார். பாப்பையா சாருடைய பட்டிமன்றத்துக்கு கூடவே போய் முதல் வரிசையில் உட்காந்து கை தட்டிட்டு வர பார்வையாளரா மாத்திரம்தான் 10 வருஷம் இருந்தார். ஒரு நாள் ஐயா சொன்னாரு, ஒரு பேச்சாளர் வரலையா, நீ பேசுறியான்னு கேட்டாரு. இருப்பதே எனக்கு போதும், பறப்பது எனக்கு வேண்டாம் என்ற பெரிய மனசோடு ராஜா சார் பட்டிமன்ற பேச்சாளராக அன்றைக்கு ஆனார். கொஞ்ச நாள் கழிச்சு மோகன் சார் வந்து கல்யாண மாலை பட்டிமன்றம் ஒண்ணுல, ராஜா நீங்க நடுவரா இருக்கணும் அப்படின்னு கேட்டார். சார் பறக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார், இருக்கிறதே எனக்கு போரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரான. அதுக்கப்புறம் டைரக்டர் சங்கர் வந்து கேட்டாரு, நல்ல அறிமுகமான முகம் சார், நீங்க ஏன் சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு. இருக்கிறதே எனக்கு போரும் சார். நடிகரானார், எழுத்தாளரானார், புத்தகத்தை இப்ப கொண்டு வர போறாரு. நீங்க மட்டும் மேல 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 போவீங்க, நாங்கெல்லாம் விரல் சூப்பிக்கிட்டு இருந்த இடத்துலயே இருக்கணுமா? நம்ம என்ன அவ்வளவு ஈனா வானாவா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.